பொதிகை மலை என்றாலே ஆனந்தம் தான். எப்ப பார்த்தாலும் எத்தனை பொதிகை மலைய பத்தி எவ்வளவு நேரம் பேசினாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த பொதிகை மலைக்கு நான் 3 தடவ பயணம் போயிருக்கேன். 3 தடவ பயணம் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ மேக நடை. மேக நடை அப்படின்னு சொன்னா, மேகத்துக்கு மேல போயிருவோம். நம்ம வானத்துல மேகம் இருக்கும். அந்த மேகத்துக்கு மேல நம்ம போயிருவோம். அப்படி போம்போது பார்த்தீங்கன்னா, அது 2வது நாள் நடைப்பயணத்துல நம்ம மேல இருக்கக்கூடிய பொங்கலாப்பாறை அப்படிங்கக்கூடிய ஒரு பாறை பக்கத்துல போனோம் அப்படின்னு சொன்னா, மேகம் நம்ம கண்ண மறைச்சுக்கிடும். பக்கத்துல யாராவது ஒருத்தர் இருந்தா கூட, நமக்கு அவங்க பேசுறது கேட்கும். தொட்டா த த அறிய முடியும். ஆனா அவங்கள வந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மேகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 6000 அடிக்கு மேல இடத்துல உரல் போன்ற ஒரு அமைப்ப நான் பார்த்தேன். இந்த உரல் போன்ற அமைப்பு எதற்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, அங்க பகுதியில இருக்கக்கூடிய மூலிகைகளை எல்லாம் நம்முடைய சித்த பெருமக்கள் வந்து அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து இந்த அருமையான இந்த மேகங்கள் சூழக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த உரல்ல போட்டு இடிச்சு அத மருந்தா உருவாக்கியிருக்காங்க. அந்த மருந்து தான் பார்த்தீங்கன்னா, நாள்பட்ட நோய்கள், தீராத நோய்கள் இதையெல்லாம் தீர்த்திருக்கு. நம்ம சித்தர் பெருமக்களுக்கு சித்தர்களின் சொர்க்கப்புரி பொதிகை மலை அப்படின்னு சொல்லி என்னோட புத்தகத்தோட தலைப்பு அதேதான். அதை சொல்லும் வண்ணமாகத்தான் இந்த உரல் போன்ற அமைப்பு இங்க இருக்கிறது. அதையும் தாண்டி போனோம்னா இடுக்குப்பாறை, அதையும் சேர்ந்து கயிறெல்லாம் ஏறி போய் அந்த 2 நாள் நடந்து கஷ்டப்பட்டு அங்க போய் நம்ம அகத்திய பெருமானை பார்க்கும்போது, "அகத்தியா, என்னுடைய எல்லா வாழ்நாளில் நான் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன்" அப்படின்னு சொல்லி நெடுஞ்சான் கிடையா நம்ம அப்படியே கிடந்து வந்து அவரை வணங்குறத வந்து வழக்கமா கொண்டு வந்திருக்கோம். உண்மையிலே பொதிகை மலை அப்படிங்கிற ஒரு பயணம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து அது கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய பொக்கிஷம் அப்படின்னே சொல்லுவோம். நீங்க யாராவது பொதிகை மலைக்கு போயிருந்தீங்கன்னா, அந்த பொதிகை மலைய பத்தி அனுபவங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.